எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், நம்ம வந்து துல்லியமாக நீரோட்டம் பார்த்து நம்ம போர் போட்டிருக்கோம் விவசாய நிலத்தில். அது நம்மளே பார்த்துருக்கோம். அது இப்போ அந்த வேப்பங்குச்சியில் நீரோட்டம் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேப்ப மரத்தோட குச்சியில் இருவக்கலையாக எடுத்து நம்ம பூமிக்குள்ளே மேலே எப்படி ஆறு மாதிரி தண்ணி போகுமோ, ஆற்றுல, கால்வாயில், குளத்தில் எங்கே தண்ணி நிற்குமோ, அந்த மாதிரி அந்த பூமிக்குள்ளே எங்கே அந்த ஆறு ஓடுது, அந்த ஆறு ஓடுற இடத்த நம்ம கண்டுபிடிக்கிறோம். துல்லியமாக அப்படி அந்த ஆறு ஓடுற இடத்த கண்டுபிடிச்சா மட்டும்தான் விவசாய பொருளாக ஓடும். தண்ணி எல்லா இடத்துலையும் இருந்தாலும் சதசதப்பில் இருக்கும். அது வந்து அந்தளவுக்கு விவசாயத்துக்கு தண்ணி பாசனம் பண்ண முடியாது. அப்போ தண்ணி பாசனம் பார்க்கணுன்னா பூமிக்குள்ளே ஓடுற ஆறை நம்ம பார்க்கணும். அதை வந்து பாருங்கள், அந்த கையில் இருக்க வேப்பங்குச்சி பாருங்கள் எப்படி சுத்தம். தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது சுத்தம். அது ஓடுற ஓட்டத்தில் தான் சுத்தம். தண்ணி ஓட்டம் இல்லைன்னா அந்த இடத்துல கட் ஆகிடும், நின்றுடும், சுத்தாது. அதை மாதிரி நம்ம நீரோட்டத்தை பார்ப்போம். துல்லியமாக பார்த்துட்டு முதல்ல அதை பார்க்கணும். இந்த விவசாய நிலத்தில் இதுவரையும் அங்கே போரே போட்டதில்லை. இதான் ஃபஸ்ட் டைமாக அந்த இடத்துல போர் போடுறோம். அதுவும் அந்த இடத்துல மட்டும்தான் துல்லியமாக இருக்குது தண்ணி, வேறு எங்கேயும் இல்லை, தண்ணி கிடைக்கல. அதனால தான் அந்த தண்ணி இருக்கிற இடத்த அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுக்குது. அந்த கொம்பு வந்து எங்கே சுற்றி நிற்கிதோ அந்த இடத்துல நம்ம வந்து தண்ணி இல்லைன்னு அர்த்தம். தண்ணி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அது கரெக்டாக அப்படியே சுற்றிட்டே வரும். அப்படி சுற்றிட்டே வரும். அதை கொம்பில் பார்த்த பிறகும் திரும்ப நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காகவே என்ன பண்ணுறோன்னா, திரும்ப அந்த தேங்காயில் செக் பண்ணிக்கிறோம் கன்ஃபார்மாக அந்த தண்ணி இருக்கான்ட்டு. அந்த நீர் சக்தி உள்ள ஆளால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா எல்லாராலையும் அதில் வந்து நீரை பாத்திர முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசி பலன் பார்க்குற மாதிரி மனிதனுக்கும் ஒரு தனியாக ஒரு அந்த நீர் சக்தி உள்ள ஆற்றல் இருக்கணும். அப்படி யார் சிலருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த நீரோட்டத்தை பார்க்க முடியும், எல்லாராலையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி நமக்கு அந்த நீர் சக்தி உண்டு. பாருங்கள், அந்த இடத்துல வந்து கரெக்டாக திரும்ப அந்த தேங்காய் எகிறது இல்லைங்களா, அங்கே தான் பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த இடத்துல தான் நம்ம வந்து போர் போடலான்ற ஒரு ஐடியா, சஜஷனு. சரி, அந்த வேறு இடத்துல வரும்போது எகிரில் தண்ணி ஓடுது. சுமார் இந்த பக்கம் 5 அடி அந்த பக்கம் 5 அடி விட்டுட்டு மத்தியமாக சென்டராக பார்த்து சென்டர் பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த பாயிண்டில் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், இதில் தான் நம்ம வந்து போர் போடலாம் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்படி போர் போடலான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணுறோன்னா, நம்ம போர் வண்டியை கூப்பிட்றோம். போர் வண்டி கூப்பிட்டு போர் வந்து போடுறாங்க. பாருங்கள், போர் போடும்போது ஆரம்பத்தில் வந்து வெறும் மண்ணாக தான் வந்துட்டுருக்கு. சுமார் ஒரு 25 அடி 28 அடி தான் போயிடுச்சு. எல்லா இடத்துலையும் அந்த மாதிரிலாம் கிடைக்காது. இங்கே வந்து 28 30 அடி போச்சு கரெக்டானு வச்சுங்களேன். 30 அடி சரியாக போச்சு இந்த போர் பாயிண்ட்டு. 30 அடி வரையும் வெறும் மண், அந்த பறக்கக்கூடிய மண், அந்த முரம்பு மண்ணுன்னு சொல்லுவாங்க, முரம்பு பாறைன்னு. அந்த முரம்பு பாறையை தான் நம்ம வந்து உடைச்சிட்ருக்கு. ஃபோட்டோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அப்போதான் நீரோட கொடுத்துருக்கோம், ஓடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 30 அடி போகிற வரையும் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். தண்ணி வந்து நம்பிக்கை தான், நீரோட நான் தானே பார்த்தேன். தண்ணி வராமல் போர் ஓடி தண்ணி கசி வருமா அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு டைமில் தண்ணி கசி வரும்ன்றது நான் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னா ஆரம்பிச்சுன்னா லைட்டாக அப்படி சட்டை மாதிரி வந்து பாருங்கள் சட்டை மாதிரி வர ஆரம்பிச்சு. அப்போ தான் எனக்கு அந்த மூச்சு வந்து சரிதாங்கிறது நம்ம பார்த்த பாய்க்கு தண்ணி வந்து மேலேயே 30 அடியில் இருக்குது. என் மனசுக்கு அது தோணிச்சு 30 அடியில் தண்ணி இருக்கும் அப்படின்றது. அது 30 அடியில் அந்த கசிவு தண்ணி இருக்கும். எவ்வளோ அடி போடணுன்றதோ அந்த இடத்துல நம்ம அதை கடிச்சோம். ஒரு அடி போட்டால் போடுவோம்.
அதுக்கப்புறம் இது 50வது அடி கசிஞ்சிட்டு இருக்கு. அப்படி கச்சி 50 அடி 60 அடி அது உடைக்கவே இந்த நேரம் கசி தள்ளிட்டு பாறையில் ஒரு சொல்லி போட்டு அது வழியாக அது மிஷின் ஆறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நார்மலாக ஓடிட்டு அப்போதான் மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரி ஒரு இன்ச்சு தண்ணியாவது ஓடாதா அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த தண்ணிக்காக காத்து இருக்கும்போது எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டோம். முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த போரை வந்து வேறு லாரி ஓட்டும் போது அறுக்கும் போது தண்ணி நல்லா ப்ரெஷராக வருது. இந்த மாதிரி தண்ணி வந்த பிறகு வந்து கொஞ்சம் சந்தோஷமாச்சு. இந்த தண்ணி விவசாயத்துக்கு போதும், விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படி இந்த மாதிரி ஒரு தண்ணி வந்துட்டு அப்படின்னு சொன்னோன்னா உடனே நம்ம என்ன பண்ணலாம், சரி அன்றைக்கி நம்ம மோட்டர் பம்ப் ஒரே நாளில் பாருங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, நீங்கள் என்னங்க நீங்கள் எல்லாம் நினச்சவங்க உடனே மனசு என்ன நினைக்குதோ அதை செய்ய முடியும்னு நம்ம நம்பிட்டோம்னா கண்டிப்பாக செஞ்சிடலாம். இல்லை நம்மளால் செய்ய முடியாதுன்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியாது. நம்ம தான் அந்த முடிவை எடுக்கணும். நம்ம எடுக்காத முடிவை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், உடனே மறுநாள் 2 நாளில் ஷெட்டு கட்டிட்டேன். அந்த போரை சுற்றி ஷெட்டு கட்டினேன். ஷெட்டை கட்டி முடித்த பிறகு அதுக்கப்புறம் ஷெட்டு கட்டுறதுக்காக அங்கே வேலை செய்கிற லேடிஸ் பார்த்தீங்கன்னா சித்தாள் சொல்லுவாங்க லேடிஸ், அவங்கள வச்சு தான் நான் வந்து அந்த மோட்டரை இறக்குறேன். இங்கே பாருங்கள் லேடிஸை வச்சு 2 லேடிஸு தம்பிக்கு உட்காந்துக்காரு. அவரை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்லாம் நம்ம இறக்குறோம். இல்லை மோட்டர் உள்ள போர் வெறும் 50 அடியாக தண்ணி இருக்குது. 20 அடியாக போட்டு 40 அடி போட்டுருக்கோம். அந்த தண்ணியானது மக்களுக்கு பயன்படுத்தலாம், விவசாயத்துக்கு நம்பி நம்ம மோட்ரு செட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் தண்ணி வந்து வெளியே ஊற்றுது. பார்த்துங்க, இது பார்த்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து யாரோட உதவி இல்லாத நானே என்னோடய சொந்த முயற்சியில் நீரோட கண்டுபிடிச்சி நான் வந்து போட்டு போட்டிருக்கேன். என் கூட காலில் வச்சு உதவி வச்சு மோட்டர் செட் பண்ணி லேடிஸை வச்சு மோட்டர் செட் பண்ணி போட்டு பாருங்கள். பார்த்துங்க. எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷம். வீட்டில் சந்திப்போம். எல்லாருக்கும் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், நம்ம வந்து துல்லியமாக நீரோட்டம் பார்த்து நம்ம போர் போட்டிருக்கோம் விவசாய நிலத்தில். அது நம்மளே பார்த்துருக்கோம். அது இப்போ அந்த வேப்பங்குச்சியில் நீரோட்டம் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேப்ப மரத்தோட குச்சியில் 20 கலையாக எடுத்து நம்ம பூமிக்குள்ளே மேலே எப்படி ஆறு மாதிரி தண்ணி போகுமோ, ஆற்றுல கால்வாயில் குளத்தில் எங்கே தண்ணி நிற்குமோ அந்த மாதிரி அந்த பூமிக்குள்ளே எங்கே அந்த ஆறு ஓடுது, அந்த ஆறு ஓடுற இடத்த நம்ம கண்டுபிடிக்கிறோம். துல்லியமாக அப்படி அந்த ஆறு ஓடுற இடத்த கண்டுபிடிச்சா மட்டும்தான் விவசாய பொருளாக ஓடும். தண்ணி எல்லா இடத்துலையும் இருந்தாலும் சதுசதுப்பில் இருக்கும். அது வந்து அந்தளவுக்கு விவசாயத்துக்கு தண்ணி பாசனம் பண்ண முடியாது. அப்போ தண்ணி பாசனம் பார்க்கணுன்னா பூமிக்குள்ளே ஓடுற ஆறை நம்ம பார்க்கணும். அதை வந்து பாருங்கள், அந்த கையில் இருக்க வேப்பங்குச்சி பாருங்கள் எப்படி சுத்தம். தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது சுத்தம். அது ஓடுற ஓட்டத்தில் தான் சுத்தம். தண்ணி ஓட்டம் இல்லைன்னா அந்த இடத்துல கட் ஆகிடும், நீரோட்டம் சுத்தாது. அதை மாதிரி நம்ம நீரோட்டத்தை பார்ப்போம் துல்லியமாக பார்த்துட்டு முதல்ல அதை பார்க்கணும். இந்த விவசாய நேரத்தில் இதுவரையும் அங்கே போரே போட்டதில்லை. இதை ஃபஸ்ட் டைமாக அந்த இடத்துல போர் போடுறோம். அதுவும் அந்த இடத்துல மட்டும்தான் துல்லியமாக இருக்குது தண்ணி, வேறு எங்கேயும் இல்லை, தண்ணி கிடைக்கல. அதனால தான் அந்த தண்ணி இருக்கிற இடத்துல அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுக்குது. அந்த கொம்பு வந்து எங்கே சுற்றி நிற்கிதோ அந்த இடத்துல நம்ம வந்து தண்ணி இல்லைன்னு அர்த்தம். தண்ணி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அது கரெக்டாக அப்படியே சுற்றிட்டே வரும்.